அஞ்சலியோட வெட்டிங் பார்ட்டிக்கு வந்து ராகவ் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் அந்த பார்ட்டிக்கு வந்து கேட்ரிங் ஆர்டர் எடுக்கிறாங்க நம்ம அபி. அந்த ஆர்டருக்காக வந்து அபி வந்து ராகவ் வீட்டுக்கு போக வேண்டியதாக போயிடுது. அங்கே போய் அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்து எதிர்கொள்ள முடியாமல் ஒழிஞ்சு ஒழிஞ்சு போயிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராகவ் வந்து அபியை வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு வந்து அபிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து அபிக்கிட்ட வந்து அபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்கலான்னு வந்து போகிறாங்க. ஆனால் இவர்கிட்ட பேசினா பெரிய பிரச்சனை ஆகிடும், ஏற்கனவே எல்லாரும் நம்மளே வாட்ச் பண்ணுறாங்க, இதில் இவர் சண்டை வேற போடுவார், அதனால் நம்ம இவர்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட பேச விரும்பல தெரியுதுல, அமைதியாக போயிடுங்க, நான் ஒன்றும் உங்கள் எம்ப்ளாய் கிடையாது, நான் வந்து கேட்டரிங் விஷயமாக தான் வந்திருக்கேன், மற்றபடி நான் வந்து உங்களோட எம்ப்ளாயி வந்து நினச்சிக்கிட்டே மனசில் பழைய மாதிரி பண்ணலான்னு நினைக்காதீங்க, நான் என்ன பேச வரேன்னு தெரியாமல் நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க, நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, தயவுசெய்து விட்டுட்டு வேலையை பாருங்கள் அப்படின்றாங்க. நான் நின்று சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகும்போது கையை பிடிச்சி அப்படியே வந்து நிறுத்துறாரு. அசந்து போகிறாங்க. அப்படி கையை பிடி போகிறீங்களா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வளையல் வேறு ஃபுல்லாக கையில் போட்டிருக்காங்க. அந்த வளையல் வந்து அப்படியே வந்து உடையுது. நிறுத்துங்க, எனக்கு கை வலிக்குது அப்படின்னோடனே, முதல்ல நான் சொல்கிறது கேட்குறியா, கை மட்டும் வலிக்குதுன்ற, நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறமா போ, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க நல்லா தெரியும், எனக்கு திட்ட போகிறீங்க அவ்வளோதானே, நான் ஒன்றும் திட்டத்துக்காக உங்கள் கையை பிடிக்கல புரியுதா அப்படின்னோடனே, கையை விட போகிறீங்க இப்போ எல்லோரும் பார்க்குறாங்க, அப்புறம் நான் எல்லாரையும் கூப்பிட்டு அஞ்சலி அக்கா கிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னோடனே, சொல்லுங்கள் அக்கா வந்து என்னை இன்னும் செய்ய மாட்டாங்க, நான் வந்து சொல்கிறத முதல்ல நீ கேட்கவே மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக லாவணியை வந்து பார்த்துடுறாங்க. என்ன அபிகையை பிடிச்சிட்ருக்காரு, ஒன்றும் புரியலையே, எதுக்காக ராகவ் வந்து பிடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராங்க. ஒருவேளை அபி எதாவது பிரச்சனை பண்ணாலா, ராகவ் வந்து ரொம்ப கோவமாக வேற இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோன்னே, வேறு வழி இல்லாமல் வந்து அபியோட கையை விட்டுறாரு. அபியை வந்து உங்களுக்கு ஒரு வேலையை இல்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எதுக்காக, என்ன பிரச்சனை, அபி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அந்த பட்டிக்காடு ஏதாவது பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக நிற்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும், அவள் தான் ஏதோ மூட் அவுட் பண்ணியிருக்கா, அதனால தான் வந்து ராகவ் டென்ஷனாக இருக்கான், வேறு வழி இல்லாமல் தான் கையை பிடிச்சிருக்கான், எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, அவளை சும்மாவே விடக்கூடாது, ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாலோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யா வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் வாங்க, கேக் கட் பண்ணுற டைம் ஆகிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க பார்ட்டிக்கு. இங்கே வந்து அபி வந்து நம்ம பார்க்கணுன்னு நினச்சோம்ல அஞ்சலி அக்காவோட வந்து வீட்டுக்கார, ஆனால் பார்க்கவே முடிய மாட்டேங்குது, நம்ம 2 பேர் போகலாமானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்மளாம் போனால் வந்து அவங்க வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, எதுக்கு அப்படின்னு வந்து அனு சொல்கிறாங்க. ப்ளீஸ் அனு, பாட்டெல்லாம் போட்டாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்ப போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ராகவோட சித்தப்பா வந்துட்டு சத்தம் போடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வந்து கேட்ரிங்னா அங்கே தான் இருக்கணும், நீங்கள் இங்கெல்லாம் வந்து ஆட்டம் போகலான்னு நினைக்கிறீங்களா அப்படி திட்டி விட்டுறாரு. அதனால் மறுபடியும் வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் வந்து அங்கேயே போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பார்ட்டி வந்து செமையாக நடந்துகிட்ருக்குது. அப்போ வந்து அஞ்சலியும் வந்து முரளியும் வந்து என்ன பண்ணுறாங்க, டான்ஸ்லாம் பண்ணுறாங்க. உடனே முரளி யோசிக்கிறாரு, இந்த டைமில் இது அபியா நினச்சிக்கணும் வந்து அஞ்சலியா அப்படின்னு சொல்லிட்டு அம்பிக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியே வந்து அஞ்சலி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி எல்லாம் முன்னாடி அசத்துறாரு. அதை பார்க்கும்போது அஞ்சலிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல, தான் புருஷன் இவ்வளோ வந்து தன்னோட அன்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்க்குற நம்ம வந்து ராகவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாருமே சந்தோஷமாக வந்து பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, செலிப்ரேஷனும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து தவிச்சிட்ருக்காங்க அபியானவும். என்னது இது, நம்மளால் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அப்படியே பார்த்து எக்கி பார்த்துட்ருக்காங்க. இது முடியுது.